வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ, ஒரு சின்ன ஒரு பதிவு என்னன்னா, மழை நீரை வீணடிச்சிருவோம், தண்ணிக்காக கர்நாடகா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருப்போம், காவிரி தண்ணிக்காக. இது ஏன் அப்படி நடக்குது? ஒரு 75 வருஷம் பாலிடிக்ஸ். இதில் ஏன் ரீசன்? இது ஃபியூச்சரில் ஏதாச்சும் மாறுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவுங்க, பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்ப்போம், ஹெவியாக தமிழ்நாட்டில் மழை பெய்யும், சென்னை ஃபுல்லாக மிதக்கும், தேனி, மதுரை எல்லா ஊர்லேயும் ஹெவியாக மழை பெய்யும், விழுப்புரத்துலேருந்து ஹெவியாக மழை பெய்யும், பல வயல்களை அழிச்சிட்டு போயிடும், பல பிரிட்ஜுகளை காணாமல் போயிடும், ரோடெல்லாம் இல்லாமல் போயிடும், பல வீடுகள் மூழ்கும். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. ஸோ எவ்வளோ மழை பெய்யுது. ஸோ எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 mm, அதாவது 1000 mm அளவுக்கு மழை பெய்யுது ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில். அப்ராக்சிமேட்டில் 900லேருந்து 1100 வரைக்கும் பெய்யுது. கர்நாடகாவில் எவ்வளோ பெய்யுது? ஒரு 3000 4000 பெய்யுது? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 10% ஜாஸ்தி, 1200 பெய்யுது அவங்களுக்கு. நம்ம ஊரில் 1100 வரைக்கும் பெய்யுது. சரிங்களா? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் 1000, அவங்க 1100 mm, அப்படிதான் ஒரு அளவு இருக்கு. ஸோ மோரார்லெஸ் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேம். மோரார்லெஸ் கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவுங்கிறது சேமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் சம்மர் வரும்போது காவிரி தண்ணிக்காக நாம கர்நாடகா கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். உண்மை சொல்ல போனா, நான் பிச்சை எடுக்கிறது சொல்லக்கூடாது, அன்பார்லிமெண்ட் வேர்டு தான், பட் உண்மை அதுதான். அவங்ககிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இது ஏன் இருக்கிறோங்கிறத யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இப்போ நம்ம ஊர்ல பெரிய பெரிய சிஎம், சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, காமராஜர் இருந்திருக்கிறாரு, மெயினான ஆளுங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் இருந்திருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்திருக்கிறாங்க, கருணாநிதி சார் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார், எடப்பாடி ஐயா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இவ்வளவு பேரும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் பெரிய டேம் கட்டியிருக்காங்க, தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு, மழை பெய்யுது இல்லை ஆத்துல வர்ற தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு கண்டிப்பா ரிசர்வேயர் தேவை இல்லையா? பெரிய டேம்ஸ் வேணும். ஸோ அது யாரெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர். முன்னாடி வெள்ளக்காரங்க கட்டியிருக்காங்க, நம்மளோட ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு, காமராஜர். 9 டேம் பெருசாக கட்டியிருக்கிறாரு. கிருஷ்ணகிரி டேமு, வைகை டேமு, அமராவதி, காமராஜ் சாகர், பரம்பிக்குளம், பேச்சிப்பாறை, கடையலூர், ஆழியாறு, சாத்தனூர், வீடூர் டேம் எவ்வளவு கட்டியிருக்கிறாரு. சரிங்களா? அது இல்லாம சின்ன சின்ன தடுப்பணைகள். அதுக்கப்புறம் கருணாநிதியும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, சிறிய சிறிய தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. அவங்க யாரும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ மழை பெய்யுது, இந்த டேம்ல தேக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டுதுன்னு வைங்களேன். அது என்ன நடக்குதுன்னா, அங்க இப்ப செம்பரம்பாக்கம் ஏரின்னு வைங்களேன், ஏரி நிரம்புதுன்னா அந்த தண்ணி எங்க போகுதுன்னா, குசஸ்தலை ஆற்று மூலமா கடலுக்கு போகுது. எல்லா ஊர்லயும் கடலுக்கு அனுப்பிடுறீங்க. அது அனுப்பிச்சா எப்பாடி சேஃப்டா, நம்ம சென்னை சேஃப் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் கர்நாடகா கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இவ்வளவு பெரிய மழைப்பொழிவு இருக்கு, அந்த தண்ணியை நம்ம கடலுக்குள்ள தள்ளிட்டு இருக்கிறோம். இது எங்கேயோ மேட்ச் ஆக மாட்டேது இல்லையா? அது ஏன் அப்படின்னா, நான் இது சின்ன இடம், அதாவது இதெல்லாம் நான் சின்ன சின்ன இடங்கள்ல சென்னை மூலமா நிறைய இடம் போய் தண்ணி கலக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கூட விட்டுருவோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கப்புறம் வர்றேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏரியால மழை நீர் நேர போயிட்டு கடல்ல கலந்துருது. சரிங்களா? அது இல்லாம காவேரி ஆறு, பாலாறு, பொன்னையாறு, வெள்ளாறு, மணிமுத்தாறு, வைகை ஆறு, குன்னாறு, சித்தாறு, வைப்பூர் ஆறு, இப்படிங்கிற மாதிரி நிறைய ஆறுங்க இருக்கு, பெரிய ஆறுங்க. அந்த ஆத்து தண்ணியும் கடல்ல தான் கலக்குது. சரிங்களா? இன்னொரு ஏரியால ஒவ்வொரு வருஷமும் காவிரி டெல்டா பகுதிகளில் நிறைய பார்த்துருப்பீங்க, வறட்சியெல்லாம் ஆயிடும் சில டைம்ல. அது இல்லாம சிவகங்கை பக்கத்துல எல்லாம் தண்ணியே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, கிரவுண்ட் வாட்டர் லெவல் எவ்வளவு கீழே போயிருக்குது. 1000 அடி 2000 அடின்னு போர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாம. ஆனா இன்னொரு ஏரியால அவ்வளவு தண்ணியையும் நேர கொண்டு கடல்ல கலந்துகிட்டு இருக்கிறோங்க. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம் தெரியுமா? நாம மக்கள், நம்மளோட பொலிட்டீஷியன்ஸும் சரி, இதெல்லாம் ஒரு சின்னதா கூட கன்சிடர் பண்ண மாட்டேறீங்களே. ஏங்க சார், இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளோட பொலிட்டீஷியன்ஸு
காவிரி தண்ணீருக்காக போராட்டம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுறோம். இன்னொன்று சொல்லுவாங்க, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, ஏங்க ஒவ்வொரு ஊருக்கும் ரோடு போட தெரியுதுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ரோடு போட தெரிஞ்ச நமக்கு இந்த வேஸ்ட் ஆகிற தண்ணியெல்லாம் ரூட் பண்ணி எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ இன்னும் நிறைய ரிசர்வயர்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் சேமித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தமிழ்நாடு எவ்வளவு செழிப்பான ஒரு ஏரியாவாக இருக்கும் தெரியுமா? நிலத்தடி நீரும் ஜாஸ்தியாகும், விவசாயத்துக்கு யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு தேவை கிடையாது, அங்கே போய் கையேந்தி அம்மா தண்ணி கொடுங்கய்யா, ஐயா தண்ணி கொடுங்கய்யான்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, என்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் எனக்கு காவிரி தண்ணி கர்நாடகத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்கிறாரோ அன்னைக்கு தமிழ்நாடு உருப்படும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு செல்ஃப் சஸ்டைன்ட் தமிழ்நாடாக மாறும். தண்ணிக்கு கேரளாக்கிட்டையும் கையேந்திட்டு நிற்கிறோம், இவங்ககிட்டையும் கர்நாடகாட்டையும் கையேந்தி நிற்கிறோம். இந்த நிலைமை மாறணும். அது விஜயண்ணா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, டிஎம்கேக்கும் நம்பிக்கை இல்லைங்க. உங்கள் மேலே நீங்கள் 2 பேரும் ஃப்ராடுகாரங்க மாதிரி 25 வருஷமாக எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் விஜயண்ணா, அட்லீஸ்ட் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க, எல்லா நதிகளையும் இணைங்க, கடலுக்கு போய் மழை தண்ணீர் வீணாகிறத தடுங்க, அதை ரீரூட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளால இன்னும் நிறைய ரிசர்வயர்ஸ் சின்ன சின்ன அணைகளை கட்டி இல்லை பெரிய அணைகளை கட்டி தண்ணியை சேமித்து வைங்க. அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். இன்னொன்றுனா, இந்த நிறைய ஃபேக்ட்ரிஸ் நம்ம டெவலப் ஆகும், அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அப்புறம் பெரிய கஷ்டப்படுறோம். ஆல்ரெடி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்காமல் தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜயண்ணா இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சின்ன பதிவு தான், எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த மழை டைமில், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.